இங்கே போகிற மக்கள் எல்லாருக்குமே பார்க்குற பார்வை வந்து நேரடியாக அண்ணாமலையாரை போய் தரிசிக்கிறாங்க, அப்புறம் உண்ணாமலையை தரிசிக்கிறாங்க, அம்மையப்பரை தரிசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. நான் முதல்ல சொல்ல வரேன், விநாயகப் பெருமான், கொடிமரம், முருகப்பெருமான், இதை தாண்டி சிவபெருமானை பாருங்கள், அம்மாவை பாருங்கள். அம்மாவை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வெளியே வர கேட்லேயே வந்து முக்கியமான ஒரு சூட்சமான இடம் இருக்குது. அந்த திருவண்ணாமலையுடைய முழு மகிமையும் அந்த இடத்துல இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன், திரும்ப ஒரு சொல்கிறேன்னா, சித்தர்களுக்கு, மகான்களுக்கு, ரிஷிகளுக்கு, யோகிகளுக்கு, திருவண்ணாமலையில் தவம் பண்ண எல்லாருக்குமே அம்மை அப்பராக சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்த இடம் அந்த கோயில் இருக்குது. அவருடைய பாதங்கள் அங்கே இருக்குது. பேய் கோபுரம் சொல்லுவாங்க, அது பக்கத்துலாம் இருக்குது. அண்ணாமலைய திருப்பாதம். நீங்கள் தாராளமாக தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தூல சூட்சமர்னு ஒரு ஆலயம் இருக்கும். இந்த இடம் தான் சித்தர்களுக்கு, மகான்களுக்கு, யோகிக்கு அம்மையப்பர் காட்சி கொடுத்த இடம். சித்தர்களுக்கு காட்சி கொடுத்தவர் அந்த இடம் தான் இருக்குது. மிக முக்கியமான இடம்.